வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக வாழைப்பழ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 6-7 ரசகதளி பழம் நல்லா பழுத்தது எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 7-8 ஏலக்காயும் போட்டிருக்கிறேன் வாசனைக்காக. 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இனிப்புக்கு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி கிடச்சிருக்கு அரைச்சி எடுத்தது. நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கனால கலர் நல்லாவே கிடைக்கும். நம்ம அதுக்குன்ட்டு எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டியதில்லை. அடுப்பில் சட்டி வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதும் அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பெல்லாம் அதிலே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் எடுத்துடலாம் வெளியே. முந்திரி பருப்பெல்லாம் ஒரு சாசரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே நெய்யில் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பழமும் மாவும் கலந்த கலவையை இந்த நெய்யில் ஊற்றிடலாம். நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி இருக்கும். கோதுமை மாவுனால கொஞ்சம் இப்படி திக்காகவே வருது. இது கிளறிட்டே இருக்கணும். இதை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். நெய்யும் மாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று சேரும்போது நல்லா அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். கைவிடாமல் ஆனால் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். பாருங்கள், இப்போ கிளறிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அது அடியில் பிடிக்காமல் நல்லா இலகி வருது. ஒரு கையை வச்சு சட்டியை நல்லா பிடிச்சிட்டு இன்னொரு கை வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். இல்லைன்னா அங்கங்கே நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு அடியில் பிடிக்க தொடங்கிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ சட்டியில் ஒட்டாமல் இலகி வர தொடங்கியிருக்கு. இனி இந்த கலரும் கொஞ்சம் மாறி நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது அல்வா ரெடி ஆயிரும். பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா நல்லா இலகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். லைட்டாக நெய் தடவின பாத்திரத்தில் இந்த அல்வாயை தட்டிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த அல்வாயை அந்த பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான நட்ஸ்லாம் அதுக்கு மேலே தூவி விட்டுடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இது மாதிரி எது இருந்தாலும் அதில் போட்டு விடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பெல்லாம் போட்டதும் அல்வா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வாழைப்பழ அல்வாயை செய்து கொடுத்து அசத்துங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, உண்மையிலே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்து எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.